الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். குர்ஆன் ஷரீஃபினுடைய சூரத்து தாஹா உடைய தஃப்சீரை பார்த்து வருகிறோம். இன்று 80வது வசனத்திலிருந்து 3 வசனங்களை காண இருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனீ இஸ்ராயீல கத் அன்ஜைனாகும் மின் அதுவிக்கும் வ வஅத்னாகும் ஜானிபத் தூரில் ஐமன் ونزلنا عليكم المن والسلوى كلوا من طيبات ما رزقناكم ولا تطغوا فيه فيحل عليكم غضبي ومن يحلل عليه غضبي فقد هوى وإني لغفار لمن تاب وآمن وعمل صالحا ثم اهتدى. صدق الله. அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது ஓதப்பட்ட இந்த வசனத்துல இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவிகளை, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை ஞாபகமூட்டி நீங்கள் நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறார். இதற்கு முன்னதாக கடந்த வாரம் செய்த தஃப்சீரில ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அப்துல்லா இப்னு அஸ்-ஸகஃபி அவர்கள் மூலம் அந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற கொடுங்கோலன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், அவர்கள் சஹாபி என்றும் கூட பாராமல் பல்வேறு வகையான தொல்லைகளை, தொந்தரவுகளை கொடுத்து வந்தார். அப்பொழுது உங்களை கொல்லுவேன், அதுவும் மோசமான முறையில் கொல்லுவேன் என்றும் எச்சரிக்கை வேறு செய்தார். ஆனால் கொல்றது, மௌத்தாகிறது இது உன்னுடைய கையில இல்லை. அப்படி ஒரு மனிதனை மௌத்தாக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த ஆற்றல் உன்னுடைய கையில இருந்திருந்தா நான் அல்லாஹ்வை விட்டுட்டு ஒன்றை வணங்கியிருப்பேன். ஆனா அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது என்று அவர்கள் தங்களது ஈமானை வெளிப்படுத்தினார்கள். இவ்வளவு தைரியமாக நீங்கள் பேசுவதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மன் தஆ பிஹி ஃபீ குல்லி ஸபாஹின் லம் யகுன் லி அஹதின் அலைஹி சபீலுன். அந்த துஆவை யார் காலையிலே ஓதிவிட்டாரோ அவருக்கு யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். பக்கத் தஅவ்து பிஹி ஃபீ ஸபாஹி. இன்றைய காலை பொழுதில் நான் அதை ஓதினேன், அதனால் ஒன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் தைரியமாக ஈமானுடைய அந்த தைரியத்திலே சொன்னார்கள்.
அப்பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்டான், அது என்ன துவா, எனக்கும் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னான். ஒரு காலம் கற்றுக் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு மட்டுமல்ல, நீ உயிரோடு இருக்கும் வரை வேறு யாருக்கும் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கே அவர்கள் இருந்த பொழுது இவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஹல்லு சபீலஹு, இவரை விட்டுருங்கன்னு சொல்லி அவனுடைய காவலர்களுக்கு உத்தரவு போட்டான். அப்படி உத்தரவு போட்ட பொழுது அவர்கள் அங்கிருந்து பத்திரமான முறையில தப்பித்து சென்று விட்டார்கள். ஹஜ்ஜாஜ் இடத்துல கேட்கப்பட்டது, அவர் தான் நம்ம கைவசம் வந்துட்டாரு, அவரை கொல்றதுக்கு தானே உங்களுடைய பிளான் அப்படிங்கும் பொழுது அவரை கதையை முடிக்கிறதுக்கு இதை விட வேற சந்தர்ப்பம் என்ன இருக்க முடியும், அவரை நீங்க கதையை முடிச்சிருக்கலாமே, ஏன் அப்படி செய்யவில்லை என்று கேட்ட பொழுது அதற்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பதில் சொன்னான், ரஅய்து அலா ஆத்திகைஹி அஸதைனி அஸீமைனி ஃபாத்திஹைனி அஃவாஹுமா என்று சொன்னான். நான் வாளால வீசி இருப்பேன், தலையை எடுத்திருப்பேன், ஆனா அவருடைய 2 புஜத்திலையும் பயங்கரமான 2 சிங்கங்களை நான் பார்த்தேன். அந்த 2 சிங்கங்களும் வாயை திறந்த வண்ணம் கர்ஜித்துக் கொண்டிருக்கிற நிலையில் நான் கண்டேன். அதனால் என்னால் அவரை ஒன்றும் செய்ய முடியல என்று சொன்னான். ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான் என்றால் இப்படித்தான். அவனுடைய வேதங்களை, அவனது மந்திரங்களை, அவனது கலிமத்துகளை, தஸ்பீஹாத்துகளை, பாதுகாப்பு கவசங்களாக இருக்கக்கூடிய அந்த ஆயாத்துகளையும் அந்த தஸ்பீஹாத்துகளையும் நாம் ஓதுகிற பொழுது எப்படி பாதுகாப்பான் என்றால், எதிரி தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவனால் செய்ய முடியாது. அப்படித்தான் ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ ஜஹல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வீராவசனம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, இப்ப மட்டும் முகமது என் கையில கிடைச்சார்னா, இப்ப மட்டும் நான் அவரை பார்த்தேன்னா அப்படி செய்திருவேன், இப்படி செய்திருவேன்னு சொன்னான். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நியாயத்தை கேட்பதற்காக நேராக அபூ ஜஹல் வீட்டுக்கே போனாங்க. அப்படி அபூ ஜஹல் வீட்டுக்கு போய் இவனுக்கு நீதி வழங்க வேண்டும், இவருக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது பதறி, நான் நீங்க எதுக்கு முகமது வீட்டுக்கு வந்தீங்க, சொல்லிவிட்டா போதுமே, நானே அவருக்கு என்ன நியாயம் வழங்க வேண்டுமோ அதை வழங்கியிருப்பேனே என்று அவன் பதறினான் என்று ஹதீஸிலே வருகிறது. அப்பொழுது கூட இருந்தவங்க கேட்டாங்க, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு அவரை மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னா, அவர் மட்டும் என் கையில சிக்கினா அப்படின்னா அப்படி செய்திருவேன், இப்படி செய்திருவேன் எச்சரிக்கை விடுத்தாயே, இப்ப அவரே உன்னுடைய வீட்டு தேடி வந்திருக்கிறார், அவரை ஏதாவது செய்யலாமே, ஏன் ஒன்றும் செய்யல என்று கேட்ட பொழுது அபூ ஜஹல் சொன்ன வார்த்தை, அவருடைய தோல் பூஜ்யத்துல 2 சிங்கங்கள் இருப்பதை கண்டேன், கொஞ்சம் கிட்ட நகர்ந்தாலும் அது என் மீது பாய்ந்து கடித்து கொதறிவிடும் என்று சொன்னார். அதே மாதிரி அல்லாஹ் அவங்களுடைய சஹாபாக்களுக்கும், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாதாக்கள், நேசர்களுக்கும் அவர்கள் அல்லாஹ்வுடைய விக்ரிலே இருக்கிற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் வரவிடாமல் அமானுஷ்யமான முறையிலே அவர்களை பாதுகாப்பான். ஆனால் வஃபாத்து நெருங்கிய பொழுது அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் தனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரத்தை தனக்கு இதுவரைக்கும் ஹிதுமத்து செய்த, தனக்கு பணிவிடை செய்த ஒருவருக்கு நன்றிக்காக அவர் செய்த ஹிதுமத்திற்கு கைமாறாக அவர்கள் அந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னலக அலைய ஹக்கன், நான் உனக்கு செய்ய வேண்டிய ஒரு ஹக்கு இருக்கிறது, அதனால் நான் இப்படி அந்த துஆவை உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். பிஸ்மில்லாஹி கைருல் அஸ்மாஇ பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. இந்த துஆ தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை விட்டும் அனஸ் இப்னு மாலிக் அவர்களை பாதுகாத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆக அல்லாஹ்வுடைய இஸ்முகளுக்கு ஒரு பவர் இருக்கிறது. அந்த இஸ்மை நம்பிக்கையோடு நாம் சொல்கிற பொழுது நிச்சயமாக அதற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய ஆற்றல் பல்வேறு காலங்களில் பல்வேறுபட்ட மக்களுக்கு அது வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கொடுமையான அரசர்களை விட்டும், கொடுங்கோலரான ஆட்சியாளர்களை விட்டும் அல்லாஹ் நல்லடியார்களை, முஸ்லிம்களை ஒரு காலகட்டத்தில் அவர்களை சோதித்தாலும்
ஒரு காலகட்டம் வரைக்கும் அவருக்கு கஷ்டமும் சிரமமும் இருந்தாலும் இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு, நபிமார்களுக்கு, நல்லடியார்களுக்கு இருக்கிறது என்பதை குர்ஆனிலே சொல்லப்படுகிற பல்வேறு சமூகங்களின் வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு நமக்கு அதை உறுதி செய்கிறது. அந்த வகையிலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் ஃபிரௌனிடமிருந்து விடுதலை பெற்றார்கள். ஃபிரௌன் அவர்களை கொத்தடிமைகளாக வைத்து பல்வேறு கொடுமைகளை, கடுமையான வேலைகளை அவர்களுக்கு கொடுத்து சிரமப்படுத்தினான். அவர்களை விடுதலை செய்வதற்காகத்தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பினான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. நாம் ஏற்கனவே பார்த்த அந்த வரலாற்றிலிருந்து ஃபிரௌன் அந்த செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான். மொத்தமாக மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்ற நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான வழிவகைகளை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தான். அதை தொடர்ந்து என்னென்ன நியமத்துகளை அவர்களுக்கு அல்லாஹ் செய்தான் என்பதைத்தான் இப்பொழுது இங்கே ஓதப்பட்ட இந்த 3 வசனங்களும் அதனுடைய விளக்கங்களும் நமக்கு தெரிவிக்கின்றன. யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களே, இஸ்ராயிலுடைய மக்களே, தது அஞ்சைனாக்கும் மின் அதுவிக்கும், உங்களுடைய விரோதிகளிடமிருந்து நாம் காப்பாற்றினோம். வாஅத்னாக்கும் ஜானிபத்தூரில் ஐமன், தூரிசினா மலைகளுடைய வலது பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம். வனஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, உங்களின் மீது மண்ணு செல்வா என்ற உயர்ந்த உணவை நாம் இறக்கினோம். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் வழங்கிய தூய்மையான அந்த உணவிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், உண்ணுங்கள். வலா ததகவ் ஃபீஹி, ஆனால் எல்லை மீறி விடாதீர்கள். அப்படி எல்லை மீறினால், வரம்பு மீறினால் ஃபயஹில்ல அலைக்கும் வாலபி, என் கோபம் உங்கள் மீது இறங்கிவிடும். வமை யஹலில் அலைஹி கலபி ஃபகத ஹவா, யாரின் மீது எனது கோபம் இறங்கி விடுகிறதோ அவன் அழிந்தான். இன்னி லகஃபாருன் லிமன் தாப, யார் பாவம் செய்து அதற்காக வருந்தி பச்சாதாபம் தேடிக்கொண்டார்களோ, ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி அமில சாலிஹன், அறக்காரியங்கள் நல்ல அமல்கள் செய்தார்களோ, சும்மஹத்ததா, அதற்கு பிறகு அதே வழியில் தொடர்ந்து நேர்வழியில் பயணம் செய்தார்களோ, அவர்களுக்கு நான் மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன், மன்னிப்பை வழங்கக்கூடியவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் அங்கிருந்து சிரியாவை நோக்கி போக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய பயண ஏற்பாடு, திட்ட ஏற்பாடு. ஏன்னா இஸ்ரவேலர்களுடைய சுயமான அவங்களுடைய சொந்த பூமி ஷாம் தேசம், சிரியா தேசம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அவர்கள் அந்த தேசத்தில் இருந்து மிஸ்ருக்கு, எகிப்துக்கு வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஆட்சி யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்ததனால் அன்று வந்த அந்த இஸ்ரவேலர்கள் அங்கேயே தங்கி விட்டார்கள். கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரைக்கும் அவர்கள் அங்கேயே தான் தங்கினார்கள். ஆனால் ஆட்சி மாற மாற கடைசியில் அந்த ஃபிரௌன்களுடைய கொடுமை இஸ்ரவேலர்கள் மீது பாய்ந்தது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது அந்த ஆபத்து இல்லை, நீங்க மீண்டும் உங்களுடைய பழைய தாயகத்திற்கு நீங்கள் திரும்பி விடுங்கள், ஷாம் தேசத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொன்னான். அப்படி செல்கிற பொழுது, செல்வதற்காக வேண்டி முற்பட்ட பொழுது இவங்க அங்க போறாங்க. ஷாம் தேசத்துக்குள்ள அந்த நேரத்தில் அமாலிக்கர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அமாலிக்கர்கள் அப்படின்னா அதாவது ஜாம்பவான்கள், மிகப்பெரிய அதாவது வீரர்கள். அவர்களை எதிர்ப்பது, சமாளிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்க போங்க, உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்தினார்கள். ஆனாலும் கூட கிட்ட போய் அவங்கள பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், இவனை நம்ம என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை நம்பாமல், மூசா நபியின் மூலம் அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்பாமல் அவர்கள் நாங்கள் செல்ல மாட்டோம் அப்படின்ட்டு என்ன செய்தாங்க, செல்ல மறுத்துட்டாங்க. செல்ல மறுத்ததோடு மட்டுமல்லாம அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இதுஹப் அந்த ரப்புக, இதுஹப் அந்த ரப்புக, நீங்களும் உங்க அல்லாஹ் போய் சண்டை போடுங்கன்ட்டாங்க. நாங்க வரவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க.
இப்படி அவர்கள் அடம் பிடித்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அந்த உதவியை கண்கூட பார்த்து கூட ஃபிரௌன் கண்கூட அவர்கள் அழிக்கப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய சக்தி, அவன் அழிக்கப்பட்ட விதம் நமக்கு தெரியும். கடல் பிளந்து அதற்கு பிறகு சேர்ந்து இவர்கள் பாதுகாக்கப்பட்டு அவன் அழிக்கப்பட்டிருக்கிறான். அப்படின்னா அந்த அல்லாஹ்வுடைய உதவி எப்படியும் வரும், எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் வரும்ங்கிறத கண்கூட பார்த்தும் கூட அவர்களுடைய இந்த விஷமத்தனத்தை நாங்களாம் போக மாட்டோம், நீங்களாம் வேணுமானா நீங்களும் உங்க அல்லாஹ்வை போய் சண்டை போடுங்கன்னு சொன்னது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். நாங்க போக மாட்டோம், இங்கேயே இருந்துக்கிறோம் என்று சொன்னதுனால அவர்களை அதே தீவிர மிஸ்ருக்கும் ஷாமுக்கும் மத்தியில உண்டான ஒரு மைதானத்துல அல்லாஹ் அவர்களை இருக்க வைத்து இங்கேயே கிடங்க அப்படின்னு சொல்லிட்டான். 40 வருஷம் உங்களுக்கு ஷாம் தேசத்துக்குள்ள நுழையவே முடியாது. 40 வருஷம் நீங்கள் ஷாம் தேசத்திற்கு செல்ல முடியாது, வர முடியாது, அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று சாபமிட்டு விட்டார். எனவே எல்லோரும் தீங்கிற மைதானத்திலே அகப்பட்டு கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தின் காரணமாக மூசா நபியும் அங்கே, அதே மாதிரி ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கேதான் இருக்க வேண்டிய ஒரு நிலை. அது தீங்கிற மைதானம் எப்படிப்பட்ட மைதானம் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான மைதானம் தான். அதாவது வெட்ட வெளி மைதானம். அது ஒரு பாலைவன பிரதேசம். பூமி மேல வானம், கீழே பூமி. எந்த மரங்களும் இல்லை, எந்த கட்டிடமும் இல்லை. அங்கேதான் அவர்கள் இருக்க வேண்டும், வசிக்க வேண்டும், தங்க வேண்டும், படுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாபம் வந்து விட்டது. இப்பொழுது என்ன செய்வது? இப்ப அங்கேயே வசிக்கிறதுனா மேல கூரை இல்லை, கட்டிடமும் இல்லை, அதனால அடிக்கிற வெயில்லாம் இவங்க மேலதான். ரெண்டாவது, குளிர் அடிச்சா மூடுறதுக்கு போத்திக்கிறதுக்கு ஏதாவது வீட்டுக்குள்ள போய் நுழையிறதுக்குண்டான வசதியும் இல்லை. இந்த நிலையில அவங்க மூசா நபிகிட்ட போய் முறையிட்டாங்க. இந்த மாதிரி குளிர் அடிக்குது, அதை பாதுகாக்கணும், வெயில் அடிக்குது, அதை விட்டும் பாதுகாக்கணும் என்றெல்லாம் அவர்கள் போய் முறையிட்ட பொழுது, நாங்கள் இங்கேயே மாட்டி எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறது என்றெல்லாம் மூசா நபி இடத்துல போய் கேட்டுக்கொண்டார்கள், வேண்டிக் கொண்டார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹு அவர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்தான் என்று குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே இப்பொழுது ஓதப்பட்ட இந்த வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப அங்க அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை, உணவு ஐட்டமும் இல்லை, அதை சமைப்பதற்கு வழி இல்லைங்கிறதல்ல, இருந்தாலும் உணவு கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லாத சமயத்துல அல்லாஹ் என்ன பண்ணான் அப்படின்னா, வனஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, அல்லாஹ் விசேஷமான மண்ணு செல்வா என்ற ஒரு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து ஒரு சிறந்த உணவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, நாங்க பட்டி கிடக்கணுமான்னு கேட்ட பொழுது மூசா நபி கூட இருக்கிற காரணத்தினால மண்ணு செல்வா என்ற சிறப்பான உணவை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மண்ணு என்றால் என்ன, செல்வா என்றால் என்ன, பல்வேறு தஃசீர்கள் சொல்லப்பட்டாலும் மண்ணு என்பது ஒரு வகையான இனிப்பு, ஒரு வகையான சுவிட்டது. பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கும், ஆனால் தேனுடைய சுவை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இனிப்பை அல்லாஹ் அவர்களினுடைய அந்த பகுதியிலே இருந்த அவர்களுக்கு இறக்கினான். அதை அவர்கள் சாப்பிட்டு கொண்டார்கள். வித்தியாசமான ஒரு உணவு அது. ரெண்டாவது சல்வா அப்படின்னா, சல்வா அப்படிங்கிறது பல்வேறு வகையான அதுக்கும் விளக்கங்கள் சொல்லப்படுது என்றாலும், காடை போன்ற ஒரு சின்ன பறவைகள் அங்கே தானாக வந்து அவர்களுக்கு பக்கத்திலே வந்து நிற்கும். தேவைப்பட்ட கையாலேயே செய்து கொள்ளலாம், பிடித்து கொள்ளலாம். பிடித்து அதை அவர்கள் அறுத்து சமைத்து சாப்பிட்டு கொள்ளலாம். காடை போன்ற அந்த பறவை சுவையானதாக இருக்கும், மிருதுவானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த அந்த காடை போன்ற அந்த பறவை, அது காடையாகவும் இருக்கலாம் அல்லது காடை போன்ற ஒரு பறவையாகவும் இருக்கலாம். அந்த பறவை கூட்டம் கூட்டமா வந்து அவங்க கிட்ட வந்து நிக்குது அப்படின்னா, சாதாரணமா பறவை நம்மளை கண்டா ஓடிடும் இல்லையா, நம்ம கையில அகப்படாது, நம்ம தான் வேட்டையாடி தான் அதை எடுக்கணும். அப்படி வேட்டையாடி எடுக்க வேண்டிய அந்த பறவை தானாகவே முன் வந்து நிற்கிறது. என்னை எடுத்துக்கங்க,
என்ன அறுத்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய நேரடியான உதவி என்பதை அதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி மண்ணு அப்படிங்கிறது ஒரு வகையான இனிப்புன்னு சொன்னோம். அந்த இனிப்பு அப்படிங்கிறது ஹதீஸ்ல வந்திருக்குது. அந்த அல் கும் அத்து என்று வருகிறது. அதாவது நிலத்தடியில வளரக்கூடிய காளான். சாதாரணமாக ஒன்று வளர்வதற்கு மரம் தேவைப்படும், செடி தேவைப்படும், கொடி தேவைப்படும் இல்லையா, வேர் தேவைப்படும். இதுல எதுவுமே இல்லாம, வேர் இல்லாம, செடி தடி கொடி எதுவுமே இல்லாம நிலத்துக்கு அடியிலே தானாக வளரக்கூடியதுதான் நிலத்தடி காளான் என்றதுக்கு பேரு. அந்த காளானை அல்லாஹ் ஜல்ல தஆலா அவர்களுக்கு இறக்கினான் என்று அதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஹதீஸ்ல கூட அல் கும் அத்து, அந்த காளானை குறித்து ஒரு செய்தி வருகிறது. மண்ணு செல்வா, அதுல சொல்லப்பட்ட அந்த மண்ணு சொர்க்கத்திலிருந்து இஸ்ரவேலர்களுக்கு இறங்கிய அந்த காளான் என்பது சொர்க்கத்தினுடைய ஒரு அருளான உணவு. அதுல உங்களுக்கு கண்ணுக்கு ஷிஃபா இருக்கிறது, அதனுடைய தண்ணீர், அந்த காளானுடைய தண்ணீர் உங்க கண்ணுக்கு ஷிஃபா அதிலே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் மண்ணு என்று அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கனால இன்னும் பல்வேறு விளக்கங்கள் இருந்தாலும், அப்ப அந்த காளான் அப்படிங்கிறது இன்றும் கூட விலை உயர்ந்த ஒன்றாகத்தான் என்ன செய்யப்படுகிறது, கருதப்படுகிறது. சாதாரணமாக அந்த மாதிரியான ஒரு காளான் சாதாரணமான விலைக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் செய்திகள்ல, நம்ம பிரதமர் பல லட்சங்கள் கொடுத்து அந்த காளானை வாங்கி என்ன செய்வார், அவர் அதைத்தான் சாப்பிடுவாராம், பல லட்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காளான் அது ரொம்ப விலை உள்ளதாக இருக்கிறது என்பதிலிருந்து அதனுடைய மருத்துவ குணம் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆக அந்த மண்ணு செல்வாவை அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கி கொடுத்தான். உணவு பிரச்சனை தீர்ந்தது. உலகெரிய மைதானத்துல அவங்க இருந்தாங்க. அப்ப அந்த மைதானத்துல எத்தனை காலத்துக்கு இருக்கிறது, 40 வருஷத்துக்கு வேற எங்கேயும் போக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். 40 வருஷமா மேல வீடு இல்லை, தங்குறதுக்கு வசதி இல்லை இல்லையா, குளிக்கணும். இப்போ துணி கொடுத்துருக்குறாங்க. சின்ன குழந்தைகள் அவங்க போக போக ஆள் வளருவாங்கல்ல. இப்ப எல்லாருக்குமே இப்ப இருக்கிற குழந்தைகளுடைய சைஸுக்கு தான் அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்குது. இப்ப அந்த குழந்தை வளரும் பொழுது அந்த சைஸுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு வேற சட்டை இல்லை, ட்ரெஸ் இல்லை, உடை இல்லை, வாங்குறதுக்கு கடையும் இல்லை. ஏன்னா எங்க மாட்டிக்கிட்டாங்க, தீங்கிற மைதானத்துல மாட்டிட்டாங்க. அந்த மைதானத்துல எந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்கன்னா வெளியேற முடியாது. காலையில என்ன செய்வாங்க, புறப்பட்டு போவாங்களாம், எப்படியாவது ஊருக்கு போயிடலாம், நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு காலையில புறப்பட்டு போவாங்க. மகரிப் ஆயிடும், சூரியன் மறையக்கூடிய நிலை. அப்ப நைட் ஆயிடுச்சு, நம்ம படுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில எழுந்து என்ன செய்யலாம், பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல எது வரைக்கும் போனாங்களோ அது வரைக்கும் அந்த இடத்துலயே தங்கிடுவாங்க. காலையில சுபுவுக்கு எழுந்து பார்த்தா நேற்று எங்கிருந்து கிளம்புனான்னு அங்கதான் இருப்பானா. அடையாறுல இருந்து கிளம்பி விழுப்புரத்துக்கு போறோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் பயணம் பண்ணிருப்பானா அவ்வளவு தூரத்தை கலந்துருப்பான்ல. திருப்பி பயணத்தை தொடரணுமானா எங்க அவன் தங்குனானா அங்கிருந்துதான் பயணத்தை தொடரணும். இவன் அப்படி இல்லை, இவன் அடையாறுல இருந்து போய் எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் கூட எங்க நைட்டு தங்குறானோ திரும்ப காலைக்கு பார்த்தா அடையாறுல இருப்பான். இப்படியே சுத்த வச்சான்ல, நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, வெளியேற முடியாத ஒரு நிலை. அதனால அல்லாஹ் ஜல்ல தஆலா என்ன செய்தான் அப்படின்னா, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிட்டுனா அதை கழுகணும் ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகள் வளர வளர அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஆடை இனி அவங்களுக்கு பத்தாது, அளவு பத்தாது. அப்ப அது அந்த உடம்புக்கு சைஸுக்கு தோதுவா புதிய ஆடை என்ன செய்யணும், வேணும். அதை வாங்குறதுக்கு உண்டான கடை வசதி வியாபாரம் எதுவுமே இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, அவங்க உடை அழுக்காகாமல் எல்லாம் பாதுகாத்து கொண்டார். ரெண்டாவது, ஆள் வளர வளர ஆடையும் சேர்ந்து வளருமா, அல்ல அப்படி ஒரு நியமத்தை கொடுத்தான். குழந்தைக்கு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 4 வயசு குழந்தை 40 வருஷம் வரைக்கும் அங்கதான் இருக்க போகுது அப்படின்னா அவர் வாலிபர் ஆயிடுவாரு, பெரிய ஆளாயிடுவாரு. இப்ப வளர வளர ஆள் வளர வளர ஆடையும் சேர்ந்து என்ன செய்யும், வளரக்கூடிய ஒரு நியமத்தை, ஒரு உதவியை எல்லாம் வழங்கி இருந்தான். நைட் ஆயிட்டா விளக்கு இல்லை, வெளிச்சம் இல்லை.
இருட்டா இருக்குது அப்படின்னு என்ன செய்யறாங்க, மூசா நபிட்டு போய் முறையிட்டாங்க. அதுக்கும் அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். என்ன ஏற்பாடு செய்தான்? இப்ப ஆங்காங்க நம்ம தெரு வீதிகளில, ரோடு வீதிகளில மின் கம்பங்கள் இருக்குல்ல, இந்த கம்பங்கள் இருக்குது, அதுல மின் விளக்குகள் வைத்து பொருத்தப்பட்டு நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. இப்ப அல்லாஹ் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுடைய புறத்தில் இருந்து அவர்களுக்கு அருகில அது மாதிரியான மறைவான ஒரு கம்பங்களை நட்டி அதிலிருந்து வெளிச்சம் பிரகாசம் கிடைப்பதற்கு மானசீகமான முறையில அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். எனவே நைட்ல வெளிச்சம் கிடைப்பதற்கும் இந்த மாதிரியான விளக்குகள் பொருத்தப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பகல்ல ஒரே வெயிலா இருக்கும்ல, நிழல் வேணுமே அப்படின்னு முறையிட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், எல்லாம் மூசா நபி கூட இருக்கிறதுனால, ஹாரூன் நபி கூட இருக்கிறதுனால, நல்லோர்களுக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்லுவார்கள். நல்லோர்களுக்கு கிடைக்கிற அந்த பாக்கியங்கள் கூட இருக்கிற எல்லோருக்கும் கிடைத்தது. பனூ இஸ்ரவேலர்கள் மோசமானவர்களாக இருந்தாலும் நபிமார்கள் கூட இருக்கிறதுனால இவனை விட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லவா. அதற்காக அல்லாஹ் என்ன செய்தான், நிழல் வேண்டும், மரம் இல்லை, செடி இல்லை, கொடி இல்லை, இவ எங்க போய் நிழல் அவங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னா மேகத்தை கொஞ்சம் கீழே இறக்கி மேகத்தையே நிழலாக ஆக்கி கொடுத்து விட்டான். ஆக பகலிலேயும் வசிப்பதற்கு வாழ்வதற்கு ஏற்பாடு, இரவிலேயும் அவர்கள் தங்குவதற்குண்டான வசதி, உடை அதிலேயும் அல்ல வசதிகள், இப்படி எல்லா வகையான நியமத்துகளையும் உதவிகளையும் செய்து கொடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். அதுல மிகச்சிறந்த உதவி என்னன்னா, மண்ணு செல்வா என்ற உணவை எந்த சிரமமும் இல்லாம சும்மா படுத்து படுத்து தூங்கலாம், தூங்கிட்டு அப்பப்ப என்ன செய்யலாம், சாப்பிடலாம். பசி வருகிற சமயத்துல சாப்பிடுற நேரத்துல சாப்பாடு கிடைச்சிடும். இவன் உழைக்க வேண்டியது இல்லை, சம்பாதிக்க வேண்டியது இல்லை, சிரமப்பட வேண்டியது இல்லை, கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அங்கிருந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துகிட்டே இருக்குது, விழுந்துகிட்டே இருக்குது, அதை எடுத்து இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. எவ்வளவு பெரிய ஞாபகத்து. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இப்படி எல்லாம் அவனுக்கு ஞாபகத்துகளை செய்து கொடுத்து, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் கொடுத்த நாம் வழங்கிய இந்த தூய்மையான உணவிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள் என்று சொன்னான். அடுத்து சொன்னான், வலா ததௌ ஃபீஹி, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சேட்டப்படக்கூடாது அப்படின்னா. ரெண்டாவது வரம்பு மீறக்கூடாது அப்படின்னா. பொதுவாக நல்ல சத்தான உணவு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் குசுமு, அதாவது உடம்புக்கு விஷமத்தனம் வந்துடும். புத்தியும் விஷமத்தனமா வேலை செய்யும், உடம்புக்கும் என்ன ஏற்பட்டுரும், விஷமத்தனமான செயல் செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் ஏற்பட்டு விடும். அதனால அல்லாஹ் சொன்னா அமைதியா அடக்கம் ஒடுக்கமா என்ன செய்யணும், இருக்கணும், வரம்பு மீறக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவுகளை பிறப்பித்தான். அப்படி சேட்டை பண்ண, வரம்பு மீறின, எல்லை தாண்டினால் அழைக்கும் அலபி, என்னுடைய கோபம் உங்கள் மீது இறங்கிவிடும். எவன் மீது என் கோபம் இறங்கி விடுமோ அவன் செத்தான், அவன் ஹலாக்கு, அவன் நாசம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான். அப்படி சொல்லும் பொழுது வரம்பு மீறக்கூடாதுன்னா ஒவ்வொரு நாளும் உணவு இறங்குது, அந்தந்த நேரத்திற்கு தேவையான உணவு இறங்குது. அப்ப அல்லாஹ் சொன்னா எவ்வளவு தேவையோ எடுத்துக்க, உனக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்க, அவசியத்துக்கு நீ இவ்வளவுதான் எடுக்கணுங்கிற கண்டிஷன்லாம் இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன், அந்தண்டு இறங்குது, புதுசு புதுசா இறங்குது, உணவு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது நாளைக்கு நீ எடுத்து சேமிக்க கூடாதுன்னா. நான் தான் உனக்கு உணவை இறக்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல, நான் கேரண்டி கொடுத்துட்டேன். அதனால டெய்லி உங்களுக்கு உணவு கிடைக்கும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிடைக்கும். அதனால கிடைத்த வரைக்கும் தேவை உள்ள வரை தேவையான அளவு நீங்க அதை சாப்பிட்டுக்கங்க. ஆனா சாப்பிடலாமே தவிர என்ன செய்யக்கூடாது, சேமிக்க வைக்க கூடாது அப்படின்னு எல்லாம் உத்தரவு போட்டான். இந்த விஷமத்தனம் உள்ளவன் தானே யூதர்கள். அதனால கொஞ்ச நாள் ஒழுங்கா இருந்தான், அப்புறம் ஒழுங்கா கிடைக்காம போயிட்டா என்ன செய்யுது அப்படின்னு எவனோ கூட்டுத்தனமான யோசனை சொல்லி இப்ப எது கொஞ்சம் எடுத்து வைப்போம், ஒருவேளை கிடைக்கிறத நம்ம நினைச்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணா, அதை எடுத்து சேமிக்க ஆரம்பித்தான். அல்லாஹ் இறக்கி அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த மண்ணு செல்வாவை எடுத்து சேமிக்க வை. ரொம்ப ருசியா இருக்குது, ரொம்ப சத்தாவும் இருக்குது, எங்க கிடைக்காம போயிட்டா என்ன செய்யுதுன்னு சொல்லி அதை எடுத்து சேமிக்க ஆரம்பித்தான் இல்லையா. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த உணவை கெட்டு போக வைத்து விட்டான். எப்போ கெட்டு போக வைத்து விட்டான், காலையில அந்த பகல்ல அன்றைய நாளில சாப்பிட்ட கிடையாது,
எந்த உணவை எடுத்து இவன் சேமிக்கிறானோ அந்த உணவு என்ன ஆகி போயிடும், கெட்டு போயிடும். அப்படி ஆக்கி வைத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது வரைக்கும் உணவு கெட்டு போறது இல்லையா. எது வரைக்கும்? பனூ இஸ்ராயீல் வர்ற வரைக்கும், இருக்கிற வரைக்கும், அதுக்கு முன்னாடி எந்த உணவை எத்தனை நாள் வச்சாலும் கிடையாது. இறைச்சி இருக்குது, அது எடுத்து வச்சா அது என்ன செய்யும், ஒரு நாள் 2 நாள் கெட்டு போயிடும், ஒரு நாளே கெட்டு போயிடும். அதே மாதிரி எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அது கொஞ்ச நாள்ல என்ன செய்யும், அது ஊசி போயிடுங்கிறோம்ல. சமைச்ச உணவு எதையும் ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது, ஊசி போய் விடுகிறது, கெட்டு போய் விடுகிறது. ஆனா பனூ இஸ்ராயீலுடைய சேட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த உணவும் எந்த இறைச்சியும் கெட்டு போவதில்லை. எத்தனை நாளைக்கு வேணும்னாலும் இருக்குமா, அப்படி இருக்குமா. எப்ப இவன் அல்லாஹ் மேலோட நம்பிக்கை இழந்து அவநம்பிக்கையினால சேமிக்க ஆரம்பித்தானோ அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனையாக, நீ சேமித்தா வைக்கிறாய், அது ஒழுங்கா இருந்தா சாப்பிடுவ என்று அல்லாஹ் என்ன செய்து விட்டான், இருந்த சேமித்து வைத்திருந்த அந்த உணவை கெட்டு போக வைத்து விட்டான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ்லா பனு இஸ்ராயீல், இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்லை என்றால் எந்த உணவும் கெட்டு போயிருக்காது, எந்த இறைச்சியும் கெட்டு போயிருக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப இவன் அவநம்பிக்கையை வெளிப்படுத்தின காரணத்தினாலதான் அது கெட்டு போக ஆரம்பித்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது எதுக்கு கெட்டு போக ஆரம்பிச்சது அப்படின்னா, அப்பதான் என்ன செய்ய மாட்டான், சேமிச்சு வைக்க மாட்டான். சேமித்து வச்சோம்னா அது கெட்டு போயிடும். அதனால ஒண்ணு அவன் சாப்பிடணும், அல்லது யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்கணும், அல்லது அதை தர்மம் செய்யணுமே தவிர அதை எடுத்து என்ன செய்யக்கூடாது, சேமித்து வைக்க கூடாது என்ற ஒரு நியதியை அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்படுத்தினான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செய்தி சொன்னாங்க. ஒண்ணு, பனூ இஸ்ராயீல் மட்டும் இல்லை என்றால் அந்த உணவு கெட்டு போயிருக்காது அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் உணவு கெட்டு போகாம இருந்துச்சு, இவன் சேட்டை பண்ணதுனால அதுக்கு பிறகுதான் கெட்டு போகவே ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேலர்கள் வர்ற வரைக்கும் யாருக்கும் சேமிக்கிற பழக்கமே இல்லையா. எந்த உணவா இருந்தாலும் சாப்பிடுவார்கள், அல்லது அன்பளிப்பு செய்வார்கள், அல்லது அதை தர்மம் செய்து விடுவார்கள். யாருமே இருக்கிற அந்த உணவை எடுத்து என்ன செய்வதில்லை, சேமிப்பதே இல்லை. கெட்டு போகிற தன்மை அந்த உணவுக்கு இருந்தது. ஒரு அர்த்தப்படி கெட்டு போகிற தன்மையே அல்ல உணவுக்கு கொடுக்கல, இப்பதான் புதுசா தன்மை வந்திருக்குது. ஆனா இன்னொரு அர்த்தப்படி கெட்டு போகிற தன்மை அந்த உணவுக்கு இருந்தது, ஆனால் வெளிப்படவில்லை. ஏன் வெளிப்படவில்லை என்றால் யாரும் அதை சேமித்து வைக்கவில்லை. அதை அப்பப்ப சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, அல்லது அன்பளிப்பு கொடுத்துருவாங்க, அல்லது தர்மம் செய்திருவாங்க. அதனால சேமிக்கிற பழக்கமே அவங்கள்ட்ட இல்லை. அதனால சேமித்து வைக்காததுனால கெட்டு போவதற்கான வழி ஏற்படலை, வாய்ப்பே ஏற்படலை. அது எப்போ அது கெட்டு போகக்கூடிய தன்மை அந்த உணவுல இருக்குதுங்கிறது எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, இவன் எப்போ சேமித்து வைத்தானோ அப்பதான் அது வெளிப்பட்டுச்சு என்று 2வது விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஆக எப்படியோ பாவம் செய்த காரணத்தினால், நாம் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு மாறு செய்த காரணத்தினால் ஏற்படக்கூடிய தண்டனையாக உணவு ஊசி போகிற, உணவு கெட்டு போகிற ஒரு கஷ்டமான ஒரு நிலை நமக்கு வந்தது என்பதை இஸ்ரவேலர்களுடைய இந்த பாடத்திலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளை நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதிலே வரம்பு மீறி எல்லை மீறி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. மீண்டும் நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் என்னுடைய தொடர்ச்சியான சில பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது, அதை நாம் பார்க்கலாம். ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யதினா முஹம்மத் வ ஆலி சய்யதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله.
عليه وسلم. صل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.